ஒரு ப்ரீ வெட்டிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு 1200 கோடி. ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ், கௌதம் அதானி, இவாங்கா ட்ரம்ப்னு இவ்வளோ பர்சனாலிட்டிஸும் ஒரு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வரணும்? ரிட்டையர் ஆகிட்டேன்னு நினச்ச ரிஹானா 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கான்சர்ட்டை ஒரு என்கேஜ்மெண்ட்ல எதுக்கு கொடுக்கணும்? எங்கேயோ இடிக்குதே. சரி, அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? ஸோ இது ஜஸ்ட் கல்யாணமா இல்லை அம்பானி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பிக் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியா? ஹாய், ஐ எம் தாரிக். இந்த கல்யாணத்தோட டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் அப்ராக்ஸா 5000 கோடி. வந்தவங்க எல்லாருமே முக்கியமான பர்சனாலிட்டிஸ் லைக் டோனி பிளேர், யூகேவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி, ஜியானி இன்ஃபான்டினோ, ஃபீஃபாவோட பிரசிடென்ட், அடாப் சிஇஓ சாந்தனு நாராயணன், சவுதி அராம்கோவோட சிஇஓ அமீன் நசீர், சாம்சங் எலக்ட்ரானிக்ஸோட சேர்மன் ஜே லீ, ஜான் சீனா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம தல தோனி, ஷாருக் கான், சல்மான் கான், சச்சின் டெண்டுல்கர், ஏஆர் ரஹ்மான்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ லீடர்ஸ் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? வாங்க பார்க்கலாம். ரிஹானா 2016க்கு அப்புறம் ஒரு பெரிய கம்பேக் கான்சர்ட் கொடுத்தது இந்த என்கேஜ்மெண்ட்டில் தான். ரிஹானாவே ஒரு பெரிய பில்லியனர். அவங்க ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தான் சம்பாதிக்கணுன்றது இல்லை. அப்போ ஏன் வரணும்? அப்போ விஷயம் இருக்கு. கிளியராக சொல்கிறேன். செஃபோரா ஒரு ஃப்ரெஞ்ச் பேஸ்ட் ஃபேஷன் அண்ட் பியூட்டி பேஸ்ட் செயின் ஸ்டோர்ஸ் பிராண்ட். 1970ல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 35 கண்ட்ரீஸில் அப்ராக்ஸா 2700 கடைகள் வச்சுருக்காங்க. ஒன்றுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குது. ரிஹானா ஒரு சிங்கர் மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்டோட பிராண்ட் ஓனர். அந்த பிராண்ட் பேர் தான் ஃபென்டி. 2017ல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி யூஎஸ், யூகே, ஏஷியா, யூரோப்னு ப்ராடக்ட் சேல்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. யார் மூலமாக? செஃபோரா மூலமாக. இந்தியா காஸ்மெட்டிக்ஸ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட். நம்ம ஆளுங்க சும்மாவா? அம்பானிக்கே டஃப் கொடுப்போம்ல. டேட்டா படி இந்தியன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்க்கு மட்டும் ஒரு 6 மாதத்தில் சுமார் 5000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதனாலேயோ என்னமோ நயன்தாரா கூட 9 ஸ்கின் கேர்னு ஒரு பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் பிராண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னடானா ஒருத்தர் மேரேஜுக்கு 5000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்க்கு ஒரு 6 மாதத்துக்கு 5000 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியுதோ இல்லையோ, அம்பானி குரூப்க்கு தெளிவாக இது புரிஞ்சிருக்கு. அதனால தான் காஸ்மெட்டிக்ஸோட ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஃபோராவோட இந்தியன் ரைட்ஸை அரவிந்த் ஃபேஷன்ஸ் கிட்ட இருந்து $11.89 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ரிஹானா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரொஃபஷன் மியூசிக். ஆனால் எல்லா டைமும் பாடிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ 2017ல் இந்த பியூட்டி பிராண்ட் ஃபென்டியை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செஃபோரா மூலமாக சேல்ஸும் சூப்பராக போகுது. ஆனால் இந்தியாவில் இருக்க செஃபோரா ஸ்டோர்ஸில் மட்டும் ஃபென்டி பிராண்ட் கிடையாது. அதுதான் செஃபோராவோட இந்தியன் ரைட்ஸை அம்பானி சார் லாஸ்ட் நவம்பர் 2023 வாங்கிட்டாரே. இப்போ ரிஹானா இந்த கான்செர்ட்டுக்கு வர்றது மூலமா செஃபோரா இந்தியாவில் அவங்களோட ஃபென்டி பிராண்ட் ஃபியூச்சரில் சேல் ஆகலாம், சேல் ஆகாமலும் போகலாம். அப்புறம் இந்த கான்செர்ட்டுக்கு ரிஹானா ஜியோட பில் எவ்வளோ தெரியுமா? 70 crores இன் இந்தியன் ருபீஸ். அது அவங்களோட 11,000 crore நெட்வொர்த்தில் ஜஸ்ட் 0.6%. இந்தியாவில் அம்பானி குரூப்பை மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வேர்ல்டு வைடாக தெரியும்னு சொல்ல முடியுமா? இப்போ முடியும். ஏன்னா நடந்த மேரேஜும் அட்டன் பண்ண கெஸ்ட் லிஸ்ட்டும் அப்படி. ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க டாப் ரேங்கிங் பிஸ்னஸ் அஃபீஷியல்ஸ், கார்பரேட்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், செலிபிரிட்டிஸ்ன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க இங்கே வந்தது கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் நியூஸில் அவங்க கண்ட்ரியில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வந்தவங்களில் நிறைய பேர் அவங்களோட சோஷியல் மீடியாலேயே அம்பானி மேரேஜை பற்றி பேசுகிறாங்க. இது மூலமாக அம்பானி குரூப்போட வேர்ல்டு வைட் ரீச் எங்கேயோ போயிடுச்சு. இவங்க கல்யாணத்தில் இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஆர்டிஸ்ட் லைக் கேனான், ரேமா, ஜஸ்டின் பீபர், ஏகான் ஒன்றுமே நிறைய டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்டின் பீபரை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் மட்டும் 294 மில்லியன் ஃபாலோவர்ஸ், எஃபியில் 91 மில்லியன் அண்ட் எக்ஸில் 110 மில்லியன். அண்ட் இவர் இந்த கல்யாணத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாங்கின சார்ஜஸ் எவ்வளோ தெரியுமா? $10 மில்லியன். இப்படி ஒரு செலிபிரிட்டி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அந்த ஃபேமிலி யாருன்னு எல்லாருமே சர்ச் பண்ணுவாங்க. அப்போது அம்பானி ஃபேமிலியோட இமேஜ் ஸ்கை ராக்கெட் ஆயிரும். இந்த கல்யாணத்துக்கு டோட்டலான செலவு 5000 கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த்தில் ஜஸ்ட் 0.5%. சரி, என்னது நெட்வொர்த்?
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க வச்சிருக்க சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், உங்களோட பெர்சனல் ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது காரு, வீடு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ப்ளஸ் நீங்க கட்ட வேண்டிய லோன்ஸ், டாக்ஸஸ், குடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸ் இது 2யும் அட்ஜஸ்ட் பண்ணது போக மிச்சம் இருக்க ப்ராப்பர் வேல்யூ தான் உங்களோட நெட்வொர்த். ஏன் சொல்றேன்னா, மிஸ்டர் முகேஷ் அம்பானியோட நெட்வொர்த் 7.65 லேக் க்ரோர்ஸ். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஒரு காமன் மேன் எடுத்துக்கலாமே, என்னையும் உங்களையும் மாறி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தான் ஸ்டடீஸ் முடிஞ்சு பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அவங்களோட ஒரு நெட்வொர்த் ஒரு 2 லேக்ஸ்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போது ஒரு காமன் மேனோட நெட்வொர்த் இன்டு 38.25 மில்லியன் டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அம்பானி. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 4 கோடி மக்கள் சேர்ந்தாதான் ஒரு அம்பானி. அது இப்போ இருக்கிற டேட்டா. அடுத்த மாதமே 7.6 லேக் க்ரோர்ஸில் இருந்து 15 ஆகலாம், நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் 50 ஆகலாம், ஏன் அடுத்த வருஷத்தில் 100 லேக் க்ரோர்ஸ் கூட ஆகலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு வராத 2 முக்கியமான விஐபி யாரு? நம்ம பில்கேட்ஸும் மார்க் மாமாவும் தான். சும்மா இருப்பா, நம்மளே இவ்வளோ பிஸியாக இருக்கோம், பில்கேட்ஸும் மார்க்கும் என்ன சாதாரண ஆளா? அடிக்கடி வர முடியாதுல்ல. கரெக்டு கரெக்டு. யாரை எப்போ எங்கே கரெக்டாக மீட் பண்ணணும்னு ஒரு சூப்பர் பிஸ்னஸ் மேனுக்கு கண்டிப்பாக தெரியும். கல்யாணத்தில் சுமார் 14,000 விஐபிஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பர்சனலாக கவனிக்க முடியாது இல்லையா? வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுற சூப்பர் பவர் தான் பில்கேட்ஸும் மார்க் ஜக்கர்பர்கும். அவங்க கூட ஒரு ப்ரைவேட் மீட்டிங்னா சும்மாவா? எவ்வளோ கஷ்டம் கிடைக்கிறது. ரிவர்ஸாக அவங்களே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் கிடைச்சிருக்கும், எவ்வளோ பேசியிருப்பாங்க. மேபி ஒரு பெரிய டீல் கூட நடந்திருக்கலாம், நடக்காம கூட இருந்திருக்கலாம். மைண்டு வேற அங்கேயே போதே. சரி விடுப்பா, நமக்கு எதுக்கு. இதெல்லாம் கல்யாணத்தில் வச்சு பண்ண முடியுமா? முடியாது. பிஸ்னஸ்ன்னு வரும்போது அது வேற. நீங்கள் எதை எடுத்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். பட் அதுவே உங்கள் பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் கூட நல்ல பர்சனல் பாண்டிங்கை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை நல்லா ஈஸியாக ஸ்கேல் பண்ணிடலாம். இப்போ தான் இந்த டிஜிட்டல் பவர் எல்லாம். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்னாலே ட்ரஸ்ட், கான்டாக்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் தான். அந்த ட்ரஸ்ட் அண்ட் பாண்டிங் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் ஈஸியாக பில்ட் ஆயிரும். அதுவே பிஸ்னஸாகவும் மாறும். மேபி ஃப்யூச்சரில் இவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரை பற்றி நியூஸ் வரலாம், வராமலும் போகலாம். அப்போ புரியும் எதுக்கு ஒரு மேரேஜுக்கு இவ்வளோ பெரிய செட்டப்னு. இன்னைக்கு டேட்டில் எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற விஷயந்தான் பர்சனல் பிராண்டிங். எலான் மஸ்கை எல்லாத்துக்கும் தெரியும். அவர் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், இப்போ ரீசெண்டாக ட்விட்டரை கூட வாங்கி எக்ஸ்ன்னு மாற்றிருக்காரு. அவர் ஒரு ரியல் லைஃப் டோனி ஸ்டார்க். அவரோட ஒர்க், சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ், பிஸ்னஸ் மெத்தடாலஜி மூலமாக நிறைய பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணுறாரு. எலான் மஸ்க் ஒரு தடவை அவரோட டெமோ சைபர் ட்ரக் மாடலை ஹோல் வேர்ல்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த காரோட கிளாஸை புல்லட் ப்ரூஃப்னு சொல்கிறாரு. அப்போது அவரோட கொலீக் ஒரு ஸ்டீல் பால் எடுத்து அந்த கிளாஸ் மேலே வீசுறாரு. அந்த கிளாஸும் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் இந்த மொத்த உலகமும் அவரை பற்றி மீம்ஸ் போட்டு அவரை கண்டினியூஸாக ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அந்த டைமில் இந்த உலகம் பார்த்தது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் தான், ஃபைனல் ப்ராடக்ட் கூட இல்லை. அதுக்கு தேவையான மார்க்கெட்டிங்கை எலான் மஸ்க் நினச்ச மாதிரியே மக்களே ஃப்ரீயாக செஞ்சுட்டாங்க. அண்ட் மக்கள் எல்லாருமே எப்போ அவர் திரும்ப இதே மாதிரி கிளாஸை உடச்சி டெஸ்ட் பண்ணி காட்டுவாருன்னு வெயிட் பண்ணாங்க. 4 இயர்ஸ் கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டெஸ்ட்டை ரீடெஸ்ட் பண்ணி பாஸும் பண்ணார். கிளாஸ் உடையில. அப்போது இந்த உலகமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. எங்கே என்ன பண்ணுறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஐடியாஸை பிஸ்னஸாக மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் இப்போ அம்பானி ஃபேமிலியும் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் முகேஷ் அம்பானியை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு இனிமேல் அனந்த் அம்பானி யாருன்னு கண்டிப்பாக தெரிய வரும். நீங்கள் தேடி போய் பிஸ்னஸை பிச் பண்ணுறக்கும் அந்த பிஸ்னஸே உங்களை தேடி வர்றக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இதை டீல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸே எடுத்துக்கோங்களேன். மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸை வச்சுருக்காங்க. ஒரு போஸ்ட் ஒரு வீடியோக்கு ஒரு சர்டன் சார்ஜஸ் வாங்கிட்டு அந்த பிராண்டுக்கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் அவங்க பேஜில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால பிராண்டுக்கு அவங்களுக்கு தேவையான ரீச் அண்ட் சேல்ஸ் கிடைக்குது. ஆனால் இவங்க தான் அம்பானியாச்சே. இவங்க கல்யாணத்தில் வந்தவங்க எல்லாருமே செலிபிரிட்டிஸ் ஆச்சே. ஸோ அவங்க நின்னா, உட்காந்தா, நடந்தா எல்லாமே கண்டென்ட் கண்டென்ட்
கண்டென்ட். இதனால அம்பானி குரூப் செம வைரல் ஆனாங்க. அவங்களோட ஹை லெவல்ல யாரா இருந்தா கூட கண்டிப்பா அவங்க மைண்ட் செட் இப்ப எப்படி மாறி இருக்கும்னா, நம்ம அம்பானி குரூப் கூட ஒரு பிசினஸோ, ஒரு டை அப்போ கண்டிப்பா வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ அம்பானிஸ் அடையணும்னு நினைக்கிற அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு தேவையான ரீச், கான்டாக்ட்ஸ், பிசினஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாமே அவங்கள தேடி வர்ற மாதிரி செம பிசினஸ் மூவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் விதையிட்டவர் தான் மிஸ்டர் திருபாய் அம்பானி. இவர் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல தான் இவரோட லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு. 1958ல ஸ்பைசஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ்ல அவரோட பிசினஸ் ஜேர்னியை ஆரம்பிக்கிறாரு. 1960ஸ்ல ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், 1970ஸ்ல பெட்ரோகெமிக்கல்ஸ், ரிஃபைனிங், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இறங்குற ஃபீல்டு எல்லாத்துலேயும் பட்டை கிளப்புறாரு. 1977ல ரிலையன்ஸ் குரூப் பப்ளிக் ஆச்சு. திருபாய் அம்பானி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாரு. 1979க்கு முன்னாடி வரைக்கும் டாப் 50 கம்பெனிஸ் லிஸ்ட்ல கூட வராத ரிலையன்ஸ் குரூப் திருபாய் அம்பானியோட பீக் டைம்ல 1984 எண்டில் டாப் 5க்குள்ள வந்தாங்க. திருபாய் அம்பானி உண்மையிலேயே ஒரு ட்ரூ லெஜெண்ட். ஒரு காமன் மேனா இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆனவர். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாரு. அவர் மட்டும் சூப்பர் ஹீரோ ஆகிறது இல்லாம அப்போ 1977ல அவங்க ஒரு ஷேர் 10 ரூபா. அதை வாங்கினவங்க எல்லாருமே இப்போ லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் இருக்காங்க. ஒரு சாதாரண ஆளு கீழே இருந்து மேலே வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம்தான். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணா முடியுங்கிறதுக்கு இவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். முகேஷ் அம்பானி என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு 50 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாரு, நான் 25 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அப்புறம் வர்றவங்க இதை ஜஸ்ட் 10 இயர்ஸ்ல பில்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. திருபாய் அம்பானிக்கு அப்புறம் மிஸ்டர் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் குரூப்போட இமேஜை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. இப்போ கரண்டா முகேஷ் அம்பானி ஹெட் பண்ற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆனுவல் டர்ன் ஓவர் 9.7 ட்ரில்லியன் இந்தியன் ருபீஸ். டென் நெட்வொர்க்ஸோட ஒரு வருஷத்தோட ஒரு குவார்டரோட டர்ன் ஓவர் மட்டும் 315 crores ஃபார் த இயர் 2023 to 2024. டேட்டா படி ரிலையன்ஸ் ரீட்டைல் 79 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா? மார்ச் 31, 2024 டேட்டா படி 3,06,786 கோடி. அண்ட் ஒன்றும் இந்தியாவே யூஸ் பண்ணிருக்க ஜியோவோட டர்ன் ஓவர் 1,00,000 கோடிக்கும் மேலே. அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம் வரைக்குமே எல்லாமே நம்ம சாரோட கைவண்ணம் தான். ஒண்ணுமே நிறைய ஸ்டார்ட் அப்ஸை அக்வயர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஒண்ணுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா கான்டாக்ட்ஸ் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நடந்திருக்கு இந்த கல்யாணத்துல. நாங்க இந்த கல்யாணத்துல இது கரெக்ட், இது தப்புன்றதெல்லாம் பேசுறதுக்கு வரல. அவர் பையன், அவர் காசு, எல்லாத்துக்கிட்டையும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். லைஃப் ரொம்ப ஷார்ட். அதனால எங்க எப்படி யாருனாலும் சரி அவங்க கிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. ஒருத்தரோட லைஃப்ல இருந்து நல்ல லேர்னிங்ஸ் எடுத்துக்கும் போது நீங்க நிறைய டைம் சேவ் பண்றீங்க. என்னப்பா பெரிய டைம், நானும் 10 மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்களா? அப்போ இதை கேளுங்க. எல்லா காமன் மேனோட ட்ரீம் என்ன? ஒரு வீடு, ஒரு நல்ல காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு ஒரு 50 lakhsனு வச்சுக்கோமே, ஒரு காருக்கு 10 lakhs, டோட்டல் பட்ஜெட் 60 lakhs. நம்ம மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 50,000 ஏர்ன் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். அதில் 25,000 செலவுக்கு போயிட்டா கூட ஒரு 25,000 மிச்சம் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு அது 3 lakhs. அப்போது நம்மளோட ட்ரீமுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 20 இயர்ஸ் ஆகும். ஸோ உங்களோட per hour வேல்யூ என்னென்னு ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஸ்லீப், எவ்வளோ நேரம் லெஷர், எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுங்கள். ஏன்னா அம்பானி கூட ஒரு நாளைக்கு 16 to 17 hours ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட வேற என்ன ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டா நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த டார்கெட் ட்ரீமுக்கு தேவையான அமௌண்ட்டை சீக்கிரம் அடைய முடியும்னு கற்றுக்கோங்க. தென் லைஃப் பிகம்ஸ் ஈஸி. இவங்களோட சக்ஸஸ் அண்ட் லேவிஷ் லைஃப் ஸ்டைலை மட்டும் பார்க்குற நம்ம இவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, அண்ட் இப்போ இப்படி இருக்காங்கன்றது தான் ஃபைனல் பிக்சர். எல்லாத்துக்கும் எல்லா பிஸ்னஸும் செட் ஆகாது. பட் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து என்னென்ன லேர்னிங்ஸை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கங்க. திருபாய் அம்பானி சொல்ற மாதிரி நீங்க உங்க கனவை பில்ட் பண்ணலைன்னா மற்றவங்க அவங்க கனவை பில்ட் பண்றதுக்கு உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டார்ட் ரைட் நவ். ஸோ உங்களோட ட்ரீம் ஜேர்னியை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா ஐ எம் ஸ்டார்டிங் டுடேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்க ட்ரீமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அண்ட் இது மாதிரி பெரிய ட்ரீம்ஸோட இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி வேல்யூபிள் கண்டென்ட்டுக்கு ஐ எம் தாரிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.